நேற்று ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். கையோட சுற்றளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஹார்ம் ஹோல் அளவு வந்து எப்படி கரெக்டாக எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் கீழே அந்த ஜாயின் பண்ணுற இடம் இருக்குல்ல, இழுக்காமல் வச்சு அளவு பார்க்கணும். இந்த மாதிரி வச்சு எடுத்து கரெக்டாக அந்த தையலுக்கு நேரம் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கையிலையும் ஷோல்டர் பக்கத்தில் 1/2 இன்ச்சில் இருந்து அதே ஆர்ம் ஹோல் அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். திரும்ப நம்ம ஹூக் மாட்டுவோம்ல, ஃபஸ்ட்டு ஹூக்லேருந்து அதே ஆர்ம் ஹோல் அளவுக்கும் மார்க் பண்ணணும். இந்த 3 அளவுமே ஒரே இடத்துல வரணும். இப்போ நம்ம பட்டி இடுப்பு சுற்றளவு பட்டி சுற்றளவு பார்த்துக்கலாம். அளவு எடுக்கும்போது ரைட் சைடு கை தைக்கும்போது ரைட் சைடு கை எடுத்து அளவு எடுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் தைக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் கையை எடுத்து அளவு எடுக்கணும். ஒரே கை அளவு வச்சு 2 கைக்கும் தைக்கக்கூடாது. அந்த மாதிரி தைச்சோன்னா ஒரு கை சரியாக இருக்கும், ஒரு கை லூஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை டைட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால 2 கையுமே நம்ம எந்தெந்த சைடு வருதுன்னு பார்த்து அதே அளவுக்கு தைச்சிக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு கையும் தைச்சிக்கலாம். நம்ம எப்போ ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணும்போதும் இந்த 3 அளவும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணி தைச்சோன்னா அந்த ஆர்ம் ஹோல் லூஸ் வராமல் கரெக்டாக இருக்கும். இது வந்து ஐ கட்டுற பக்கம். அதே மாதிரி ஜாயின் பண்ணும்போது கையோட ஜாயிண்ட் மேலே கீழே ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வச்சு சரி பண்ணி தையல் போடணும். நான் இது வந்து ஐ கட்டுற பீஸ் வந்து கொஞ்சம் இந்த அளவு ப்ளவுஸில் அகலமாக இருக்குது. நான் கொஞ்சம் சின்னதாக வச்சதுனால அந்த தையலுக்கு நேரிலேருந்து மார்க் பண்ணி தைக்கிறேன். கையிலையும் சரி இடுப்புலையும் சரி அந்த ஸ்டார்டிங் தையலை வந்து நல்லா டைட் பண்ணி போடணும். இப்போ நம்ம ஜாயிண்ட்லாம் முடிச்சாச்சு. நெக்குக்கு கிராஸ் பீஸ் வச்சு தைக்கலாம். இது வந்து பைப்பிங் கிடையாது, சும்மா மடித்து தைக்கிற மாதிரி தான். மேலே கிராஸ் பீஸையும் இழுக்கக்கூடாது, கீழே உள்ள பீஸையும் இழுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தைச்சிட்டு வரணும். ஃபஸ்ட்டு பழகும்போது இதை ரொம்ப பொறுமையாக தைக்கணும். ரொம்ப வேகமாக நம்ம தைச்சோன்னா இழுத்த மாதிரி ஆகிடும். அவசரப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு மேலே உள்ளது இழுக்கக்கூடாது, கீழே உள்ளது இழுக்காமல் பொறுமையாக தைச்சோன்னா அழகாக வந்துடும். இப்போ தைச்சாச்சு. மடக்கு தையல் போட்டுக்கலாம். மேலே ஓரத்தில் போடணும். இந்த தையலையும் பொறுமையாக போடணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா வேகமாக தைக்கலாம். ஸ்டார்டிங்கில் தைக்கும்போது
இந்த நெக்கு தைக்கும்போது ரொம்ப பொறுமையாக தைச்சோன்னா நல்லா அழகாக ஃபினிஷிங்காக வரும். அதுக்கப்புறம் நம்ம எம்மிங் இதை வந்து நான் மடித்து தைக்க போகிறேன். எம்மிங் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அந்த பிசுரை வந்து கட் பண்ணிட்டு தைக்கணும். பிசுரோட வச்சு தைச்சோன்னா அது பார்க்க நல்லா இருக்காது. இது நல்லா பொறுமையாக நீட்டாக தைச்சோன்னா சுருக்குலாம் வராமல் அழகாக நீட்டாக வரும். இப்போ நான் அது பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச் போட போகிறேன். டபுள் ஸ்டிச்சு. ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டோன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது. நெக்ஸ்ட் இடுப்பு சுற்றளவு எடுத்து நம்ம பேக்கில் டாட் பிடிச்சிக்கலாம். எவ்வளோ மிச்சம் இருக்கோ அதை வந்து டாட் பிடிச்சிக்கலாம். இதை பாதியாக மடித்து அதையும் பாதியாக மடித்து எவ்வளோ வருதுன்னு பார்த்து நம்ம டேப்பில் அளந்தும் பாதி பாதியாக பிரித்து பிடிச்சிக்கலாம். இந்த இடுப்பு அளவும் அந்த இடுப்பு அளவும் ஒன்றா சேர்த்து சென்டரில் எடுத்து அதுலேருந்து பாதியில் எடுத்து டாட் பிடிக்கணும். ரெண்டு சைடும் அதே மாதிரி டாட் பிடிச்சிக்கலாம். அதே சென்டரில் இருந்து இந்த இடுப்புல இருந்து டாட் பிடிச்சிட்டு அளவு ப்ளவுஸையும் இந்த ப்ளவுஸையும் வச்சு அளந்து பார்த்துக்கலாம்.